குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சம் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. R⁴ R3க்கு போகுது. ஓகேவா? இது R4 வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஒரு ஆறு, R3யும் வெக்டார் ஸ்பேஸ் ஒரு ஆறு வந்துடும். ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் T கண்டுபிடிக்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்டர்ட் பேசிஸ். ஓகேவா? இதை பொறுத்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் டூ பேசஸ். ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை என்ன கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இது பேசிஸ். அப்போ இதோட இமேஜ் கண்டுபிடிக்கலாமா? இதோட இமேஜ் வந்து இந்த டீயை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த 4 எலமெண்ட்டோட இமேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? கரெக்டான பாருங்கள். 4 எலமெண்ட்டோட இமேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஸோ இந்த எலமெண்ட் என்ன பண்ணால் லீனியர் அதாவது இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன்னா ஆக்சுவலாக இது என்னது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தானாங்க. ஸ்டாண்டர்ட் பேஸ் நம்ம டேரெக்டாக எழுதலாம். ஸ்டாண்டர்ட் பேஸ் டேரெக்டாக 4100 எழுதிடலாம். ஸ்டாண்டர்ட் பேஸ் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதுவே -1 010 4001 எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னால நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸோ மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு த பீட்டா டு பீட்டா டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேலர்ஸ் 4 -1 4 2 0 1 3 1 0 1 0 2. ஸோ இந்த ஆக்சுவலாக என்னென்னா இது அப்படி நான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸாக எடுப்பேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கேலரை வந்து இந்த ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி எடுப்பேன். இப்போ 4 2 3 1 இந்த காலத்தை இந்த ரோவை யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த காலத்தை ரோவை யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா? மேட்ரிக்ஸில் என்ட்ரிஸ்லாம் ஓவர் ஃபீல்டு ஆறு, ஏன்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆறு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. Tங்கிறது R2லேருந்து R2க்கு போகிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ். ஸோ இது ரெண்டுமே என்னது, ரெண்டுக்குமே சேம் பேசிஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்பேஸஸ்க்கும் என்னது, இது ரெண்டுக்குமே என்னது டொமைன் ஆஃப் Tக்கும் கோடொமைன் ஆஃப் Tக்கும் இந்த சேம் பேசிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இது நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா x,y பிலாங்ஸ் டு R2, x,y பிலாங்ஸ் டு R2ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக என்னென்னா இந்த பேசிஸ் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஆல்ஃபா பீட்டா வந்து இங்கே ஸ்கேலர் வந்து ரியல் ஆரில் எடுத்துட்டேன். இப்போ x,y வந்து என்ன செஞ்சலாம், லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கிறோம். நான் எனக்கு என்ன தேவைன்னா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து என்ன செய்கிறேன், ஆல்ஃபா தனியாக பீட்டா தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது என்ன வந்துடும் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதாவது பீட்டாவை எலிமினேட் பண்ணலாம். சரியா? இது பீட்டாவை எலிமினேட் பண்ணால் 2 ஆல்ஃபா ஈக்குவல் x - yன்னு வந்துடும். ஆல்ஃபா ஈக்குவல் x - y/2ன்னு வந்துருச்சு. இந்த ஆல்ஃபாவை நான் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா பீட்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஆல்ஃபா பீட்டா தெரிஞ்சிருச்சா, இது அப்படியே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆல்ஃபாவுக்கு பதில் இந்த x - y/2, பீட்டாவுக்கு பதில் -3x + 5y/2 நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ ஆல்ரெடி எழுதியிருப்போம். x,y என்ன எழுதியிருப்போம், ஆல்ஃபா 5,3ன்னு ஆல்ரெடி எழுதியிருப்போம், பீட்டா 1,1 எழுதியிருப்போம். சரிங்களா? அப்போ ஆல்ஃபாவுக்கு பதில் ஆல்ஃபா பீட்டாவுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. T வந்து x,y இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா T ஆஃப் 5,0, அதாவது கோடோமைன் அதே தான் உங்களுக்கு. ஸோ 5,3 ஆக்சுவலாக இந்த 5,3 1,1. ஸோ இதோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். 5,3 1,1க்கு இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இதில் கொடுக்கும்போது எனக்கு இந்த 14,8 இதுக்கு வந்து இந்த 2,2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது இது x,y தானே, அப்போ இது ஜென்ரல் எலமெண்ட். அப்போ இதை வச்சு கொடுத்துடலாமா, எக்ஸுக்கு நான் 14, ஒய்க்கு வந்து 8 இதில் கொடுக்குறேன். 1ல் கொடுத்துட்டா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? இது அப்படியே நான் சிம்ப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு இந்த மாதிரி எனக்கு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 3 5 3 -1 1 1 கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 2 இதில் நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு ஸ்கேலர் இது 1 இது 1 இது 4 ஸ்கேலர் கிடச்சிருக்கு. அதை அப்படியே எனக்கு ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி ஒரு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ 3 இது 3ங்க 3 3 0 -1 2. ஸோ இதான் என்னது மேட்ரிக்ஸ் ஆஃப் T. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இந்த x,y R2ங்கிறது கோடோமைனில் நான் எடுப்பேன். x,yங்கிறது இந்த கோடோமைனில் எடுக்கக்கூடியது. ரைட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதே மாதிரி.
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீங்கிறது R2லேருந்து R2க்கு போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஸ்பேஸஸ்க்குமே என்னது சேம் பேசிஸ் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் என்னது எக்ஸ்கமா ஒய்யை வந்து என்னது R2வில் எடுத்துக்கிட்டு அதை வந்து லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸ்கமா ஒய் கண்டுபிடிச்சி அதில் என்னது எக்ஸு ஒய்னு இருக்குமா, நான் ஆல்ஃபா தனியாக பீட்டா தனியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ எனக்கு ஆல்ஃபா தெரியும், பீட்டா ஆல்ஃபா வந்து எக்ஸ்னு தெரியும், பீட்டா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்னு தெரியும். இதை நான் அப்படியே நேரத்தில் சப்ஸ்டியூட் ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம், எக்ஸ் கொடுத்துடலாம், பீட்டாவுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருவேன். சரி, கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்வேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், அதை அப்படியே எழுதுகிறேன். இப்போ எனக்கு ஸோ சேம் பேசிஸ், ஸோ அதனால் இது மறுபடியும் இதோட இமேஜுக்கு ரெண்டு எலமெண்ட்டோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். 2,0 -1,0ன்னு வருது. இதை என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு 2 ஒய்க்கு நான் இது 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஆக்சுவலாக அந்த எக்ஸுக்கு 2 கொடுப்பீங்க, அப்போ என்ன இருந்தது 2 வரும். எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 2 - 0 வந்து 2ன்னு வந்துடும். ஓகேவா, இது பேசிஸ் எலமெண்ட்டு. அதே மாதிரி -1,1னா எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 1 கொடுப்பேன். சரிங்களா, அப்போ என்ன வந்துடும்னா -1 இங்கே வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஒய் -2ன்னு வந்துடும். அப்போ எனக்கு 4 ஸ்கேலர் கிடச்சிருக்கு. 4 ஸ்கேலர் என்ன செஞ்சு நான் ஒரு மேட்ரிக்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4th கொஸ்டின். டீங்கிறது R3லேருந்து R3க்கு போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, ஸோ R3 வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஒரு ஃபீல்டு R, ரெண்டுக்குமே ஃபீல்டு வந்து Rன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பேசிஸ் ரெண்டுக்குமே சேம் பேசிஸாக இருக்குது. இதுக்கும் டொமைன் ஸ்பேஸுக்கும் கோடொமைன் ஸ்பேஸுக்கும் என்னது சேம் பேசிஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்காமா ஒய் இஸ் எனி எலமெண்ட் இன் R3 கேன் பி ரிட்டன் as the linear combination பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிக்கலாம். சரிங்களா, எழுதிட்டு நான் இதுலேருந்து என்ன ஆல்ஃபா பீட்டா காமா தனியாக கண்டுபிடிப்பேன். ஸோ என்ன வந்து இதில் இருந்து ஆல்ஃபா சிவல் செட்டு இருந்துடும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன பீட்டா கிடச்சிரும், இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமா கிடச்சிரும். எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் செட்டில் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ரைட். அப்போ எக்ஸ் ஒய் செட்டு கொடுத்தாச்சா, அப்போ என்ன பண்ணிடுறது, ஆல்ஃபாவுக்கு பதில் எக்ஸ் செட் கொடுத்துருவேன், பீட்டாவுக்கு பதில் ஒய் மைனஸ் செட் கொடுத்துருவேன், காமாவுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருவேன். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். இது ஒரு ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த கான்செப்ட் தெரியாது. சரிங்களா, இது ஒரு ஈஸியான வே. கரெக்டுங்களா, நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். சரிங்களா, இப்போ டி ஆஃப் எக்ஸ்காமா ஒய் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், டொமைன் கோடம் ரெண்டுமே சேம் பேசிஸ்னால 111க்கு நான் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த டி, அதுமாதிரி 110 100. ஓகேவா, ஸோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு இமேஜ் இது கிடச்சிருக்கு. இது எக்ஸ், இது ஒய் செட், எக்ஸ் ஒய் செட், எக்ஸ் ஒய் செட், எக்ஸ் ஒய் செட்டை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன இருந்தது 3ன்னு போடுறோம், 3 இது அப்படி எழுதிடுறேன். அப்புறம் என்ன செய்வோம், -3 அதாவது ஒய் மைனஸ் செட்டு, ஒய் மைனஸ் செட்டுன்னா வரும் -3 -6 வந்துடுமா. ஓகே, அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் 6ன்னு வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் செட்டு அதேமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த மாதிரி 3 ஸ்கேலர்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் செட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 3 ஸ்கேலர் கிடச்சிருக்கும் மொத்தம். அப்போ எனக்கு இந்த ஒரு 3 ஸ்கேலர், இங்கே ஒரு 3 ஸ்கேலர், இங்கே ஒரு 3 ஸ்கேலர், அப்படியே என்ன செய்ய போகிறேன், இந்த ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி நான் ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதான் எனக்கு தேவையான ரிக்வயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீங்கிறது C2/C. சரிங்களா, C2 ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. C2 இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு C. அதே மாதிரி C2 இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க, டி ஆஃப் செட் 1, செட் 2 செட் 0ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இது என்னென்னா, இது வந்து என்னென்னா பேசஸ் ஃபார் C2, அதாவது இந்த பீட்டாங்கிறது டொமைன் ஆஃப் டி. சரி, இதோட பேசிஸ், இது வந்து கோடொமைனோட பேசிஸ். ஓகேவா, ஓகேங்களா, திஸ் ஸ்கிரிப்ட் பீட்டா வந்து இஸ் எ பேசிஸ் ஃபார் த டொமைன் ஆஃப் டி. ஸ்கிரிப்ட் பீட்டா டேஸ் இஸ் தி பேசிஸ் ஃபார் கோடொமைன் ஆஃப் டி. ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா டு பீட்டா டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதே தான் சேம் லாஜிக். அப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ்கமா, அதாவது எனி 2 எலமெண்ட்டை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். எனி 2 எலமெண்ட் இன் C2 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேசிஸ் 2 எலமெண்ட் இருக்கணும். ஆல்ஃபா பீட்டாவை காம்ப்ளெக்ஸ் சென்டரில் எடுக்கிறோம். சரிங்களா, அப்போ வந்து ஓவர் த ஃபீல்டு வந்து C. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரல் எலமெண்ட்டை
லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதி வைக்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது எங்கே உள்ள எலமெண்ட்னா அதான் சொன்னேன்ல, இது எங்கே உள்ள இந்த ஜென்ரல் எலமெண்ட் எங்கன்னா கோடொமைனில் உள்ள எலமெண்ட் சரிங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பேன். ஸோ லெட்டுன்னு எடுக்கிறோம், இது எங்கே உள்ள எலமெண்ட்னா கோடொமைனில் உள்ள எலமெண்ட் சரிங்களா. டொமைன் கிடையாது, கோடொமைன். ஸோ கோடொமைனில் உள்ள ஜென்ரல் எலமெண்ட், கோடொமைன் ஸ்பேஸில் உள்ள ஜென்ரல் எலமெண்ட் ரைட்டுங்களா. ரைட். அப்போது கோடொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட் அதோட பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிக்கலாம். அதோட பேசிஸ் எலமெண்ட் இது தானே, இதோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிட்டேன். எழுதிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, பண்ணிவிட்டு ஆல்ஃபா வந்துடும் மைனஸ் பீட்டா ஐ ஆல்ஃபா ஐ இப்படி வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாமா, ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவை தனித்தனியாக கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களோட ஓன் வேலை பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும், ஆல்ஃபா பீட்டாவை நான் தனித்தனியாக கண்டுபிடிப்பேன். ஆல்ஃபா பீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் Z1 Z2ல் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு ஆல்ஃபா வந்து என்ன கிடச்சிருக்குன்னா பீட்டா வந்து இந்த இது கிடச்சிருக்கு ரைட்டுங்களா. ஸோ ஆல்ஃபா வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு சரிங்களா. இது அப்படியே நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா Z2 வந்து கம்ப்ளீட்டாக Z1 Z2ல எழுதியிருப்பேன். ஓகேங்களா. ரைட். ஸோ Z1 Z2 இதுதான் ஆல்ஃபா, இது பீட்டா, அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ டீங்கிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இது என்ன டொமைனோட பேசிஸ் எலமெண்ட். இந்த 1,0 0,1லாம் இந்த டொமைனோட பேசிஸ் எலமெண்ட். ஸோ அப்போ அதோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, அதோட இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த Z1 செட் இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா, Z1க்கு பதில் 1 Z2க்கு பதில் 0 நான் அதில் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தாச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா. அப்போது இங்கே ஒரு ஸ்கேலர், இங்கே ஒரு ஸ்கேலர், இங்கே ஒரு ஸ்கேலர், 4 ஸ்கேலர் கிடச்சிருக்கு. அது அப்படியே என்னது இந்த ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி ஒரு மேட்ரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதான் எனக்கு தேவையான மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th ஒன் என்னென்னா ஆக்சுவலாக இது என்னன்னா இது வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இஸ் ஏ லீனியர் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ இன்டெக்ரல் ஆப்ரேட்டரும் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் தான் சரிங்களா. இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. ஆக்சுவலாக பி என்ன நமக்கு தெரியுமே, பி என்னன்னு அர்த்தம், Pn of xனா P என்னன்னு அர்த்தம்னா collection of matrices A0 A1x A2 ஆக்சுவலி இப்படி எழுத வேண்டாம். கலெக்ஷன் ஆஃப் அதாவது Pn of x தானே, கலெக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஓகேவா. அதாவது P of x இது பாலினாமியலாக இருக்கும் சரிங்களா. பாலினாமியல் சச் தட் டிகிரி ஆஃப் P of x வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கும். ஸோ டிகிரி வந்து இப்போ n வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிகிரி என்னது, இந்த P of xோட பாலினாமியலோட டிகிரி வந்து என்னோட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா பாலினாமியலும் எடுத்து ஒரு செட்டு கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா வெக்டார் ஸ்பேஸ் ஆகும் ஓவர் த ஃபீல்டு R சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் R தான் எடுப்போம். ஓவர் த ஃபீல்டு F எடுத்துக்குவோம், நம்ம CO R எதோ ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், n+1 நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அப்போது இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு Rன்னு எடுத்துக்கிறேன், இது Rன்னு எடுத்துக்கிறேன். இதோட டைமென்ஷன் n+1, டைமென்ஷன் n+1. ஓகேவா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னா இங்கே உள்ள ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல P ஆஃப் என்னங்கிறது என்னென்னா இப்படி எடுக்க வேண்டாம், F of xன்னு எடுத்துக்குவோம். F of x equal to F dash of x. D of F of x is equal to F dash of x for every F of x belongs to Pn சரிங்களா. ஸோ இதான் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பேசிஸ் கொடுத்துட்டாங்க 1, x2 x power n. இதுதான் இது பேசிஸ் ஃபார் திஸ் பாலினாமியல் ஸ்பேஸ். ஓகே, ரெண்டுக்குமே சேம் பேசிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதோட இமேஜ் கண்டுபிடிப்போமா. இது இங்கே யூஸ்வல் மெத்தடில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான், இதே பண்ணிக்கலாம். இது R2க்கு ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது யூஸ்வலாக பண்ணிக்கோங்க, இது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஒன்னோட இமேஜ் நான் டொமைன் கோடொமைன் ரெண்டோட பேசிஸ் எலமெண்ட் சேம் சரிங்களா. அதனால் ஒன்னோட இமேஜ் இதோட இமேஜ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்டர் த T இதை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து என்ன செஞ்சுருப்பேன்னா இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் நான் எழுதிடுவேன் சரிங்களா. அப்போ எனக்கு இந்த ஸ்கேலர் இப்படி கிடச்சிருக்கும் 0 0 0 0 0 எல்லாமே 0. இங்கே 1 0 0 0 0ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 0, இங்கே 2 கிடச்சிருக்கும். இங்கே 0 0ன்னு கிடச்சிருக்கும். 0 0 2 இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக 3 வருமா, 3
இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி கிடச்சி இது அப்படியே என்ன செய்வேன், மேட்ரிக்ஸாக நான் கன்சிடர் பண்ணிடுவேன். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இப்படி கிடைக்கும். ஆக்சுவலாக என்ன இப்படி கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் என்ன வரும்னா ஜீரோவாக இருக்கும். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாக இருக்கும். அதோட சூப்பர் டயகனல்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் டயகனல் சூப்பர் டயகனல் இதுக்கு மேலே கரெக்டாக இது இந்த எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னா 1 2 3 வரிசையாக n-1 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் மேலே உள்ள மெயின் டயகனல் அப்பர் டயகனல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மெயின் டயகனல், இது லோயர் டயகனல்னு சொல்லுவாங்க, இது அப்பர் டயகனல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது, இதில் எலமெண்ட்ஸ் இருக்கும் 1 2 3 அப் டு n-1 வரைக்கும். இதான் என்னது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி. ஓகேங்களா? ரைட். அப்போ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டருக்கு நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆப்ரேட்டருக்கு அதேமாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா ஐங்கிறது இன்டெக்ரல் ஆப்ரேட்டர். அந்த பாலினாமியல் ஸ்பேஸ் பிஎன்லேருந்து பிஎன் ஆஃப் எக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? pn+1x போகக்கூடிய ஒரு இன்டெக்ரல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறோம். அது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஐ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஎன் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ பேசிஸ் என்ன வரும்னா ரெண்டுக்குமே 1. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 1x(x² x⁴n வரும். இதுக்கு பேசிஸ் வந்து 1x(x²) x⁴n x⁴n+1 எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குமே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போ டி ஆஃப் 1ஓட இமேஜ் x2 இதோட இமேஜ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து என்ன சார் லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்த வெக்டார் ஸ்பேஸ் பேசிஸ் எலமெண்ட்ஸாக நான் எழுதிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டேனா பாருங்கள், இந்த மாதிரி எழுதிட்டேன். அப்போ எனக்கு இந்த ஸ்கேலர்லாம் கிடச்சிருக்கு, 0 1 இதெல்லாம் ஸ்கேலர்லாம் கிடச்சிருக்கு. அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், மேட்ரிக்ஸாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே இது எப்படி வரும்னா இது வந்து இப்படி வரும். ஆக்சுவலாக என்ன வரும்னா இது மெயின் டயகனலுக்கு கீழே வரும். அது வந்து இப்படி இதெல்லாம் 0 ஆகும். இங்கே ஃபுல்லாக எலமெண்ட்ஸ் வரிசையாக 1 1/2 1/3 1/4 இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ஆக்சுவலாக லாஸ்ட்டில் வந்து என்ன வரும்னா 1/n+1 வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கெல்லாம் 0 ஆகிருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு 0, இங்கே ஃபுல்லாக 0 ஆகிருக்கும். இங்கே ஃபுல்லாக 1, இங்கே ஃபுல்லாக 0 1/2 போட்டிருப்போம். லாஸ்ட்டு பாருங்கள் 0 0 0 0. இந்த எலமெண்ட் மட்டும் மாறும். ஓகே, 1 1/2 1/3 இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே 1/n+1 வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்பிளாக கூட நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக எழுதுறதை விட சிம்பிளாக கூட நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஐங்கிறது P2x எடுத்துக்குவோம். P2xலேருந்து P3xக்கு போகக்கூடிய ஒரு இதை எடுத்துக்குவோம். ஐ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்குவோம். 0 to x f of x dx. அப்போ என்ன வரும், t of 1 t of x t of x². ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது வந்து இங்கே எக்ஸ் ஆல்ரெடி எழுதியிருப்போமா, எக்ஸு x²/2 x³/3ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இதை எப்படி எல்லாம் 0 × 1 1 × x 0 × x², 0 × x³ எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை 0 × 1 0 × x 1/2 × x², 0 × x³, 0 × 1 0 × x 0 × x², 1/3 × x³ இருக்கும். அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சா நமக்கு எப்படி கிடைக்கும்னா இப்படி கிடைச்சிடும். 0 1 0 0 0 0 1/2 0 0 0 0 1/3. ஓகேவா? இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம எடுக்கலை. சரிங்களா? ஆக்சுவலாக அது வந்து அதாவது டைமென்ஷன் மாறும். ஓகேவா? அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதுதான் எழுதியிருப்பேன். அப்படியே வந்து இங்கே லாஸ்ட்டில் வந்து 1/3ல் முடிஞ்சிருக்கா, இது வந்து 1/n முடியும். சரிங்களா? 1/n+1 முடியும். சரிங்களா? இட்ஸ் நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஏன்னா இதோட டைமென்ஷன் வந்து என்னது, n+2, இதோட டைமென்ஷன் வந்து n+1. அப்போ இது வந்து நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதே மாதிரி பாருங்கள்,
டிங்கிறது R3லேருந்து R2க்கு போகிறது. சரி, R3லேருந்து R2க்கு போகிறது. இப்போ ரெண்டு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டொமைன் கோடம் ரெண்டுமே என்னது சேம் டைமென்ஷனில் இருக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இதோட டைமென்ஷன் 3, இது டைமென்ஷன் 2ல் இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் பார்த்தா புரிஞ்சுக்கும். ரைட்டுங்களா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. பேசிஸ் வந்து இந்த R3க்கு பேசிஸ் இதுன்னு கொடுத்துருக்காங்க, R2க்கு பேசிஸ் இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வி ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா டு பீட்டா டேஷ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் எங்கே எடுக்கணும், கோடோமைனில் எடுக்கணும். கோடோமைனில் ஜென்ரல் எலமெண்ட்டை எடுத்து இந்த எலமெண்ட்டை ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் ஆஃப் R2வில் எடுக்கணும். பேசிஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட்டாக நம்ம எழுதிட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYயில் அஸ் யூஷுவல் பண்ணதான் ஆல்ஃபா பீட்டாவை XYயில் கண்டுபிடிச்சிருப்போம். இதில் மறுபடியும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுட்டு டி கொடுத்துட்டாங்க. ஸோ டி அப்படியே எழுதிட்டு டிக்கு என்ன பண்ண போகிறோம், இதோட இமேஜ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். 101 111 இதோட இமேஜ்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 1 இதில் அப்படியே கொடுத்தா என்ன வரும், இந்த மாதிரி இந்த எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இங்கெல்லாம் மாறும். சரிங்களா? இங்கே அதே தானே, எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 1 கொடுத்தீங்கன்னா -2 + 1 வந்து -1 வந்துடும். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 0 இதில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த செட்டப்பில் கிடச்சிடும். அப்போ இங்கே ஸ்கேலர் கிடச்சிருக்கு. இங்கே 1 2 3 4 இந்த ஸ்கேலர் கிடச்சி அப்படியே என்ன செய்யலாம், ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த கான்செப்ட் தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த யூஷுவல் மெத்தட் போடுவீங்க. அதோட இது பெஸ்ட் வே. நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஐடியானா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த ஜென்ரல் எலமெண்ட்டை இங்கே கோடோமைன் ஸ்பேஸில் உள்ள ஜென்ரல் எலமெண்ட்டை எடுக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு கோடோமைனோட டைமென்ஷனை பாருங்கள். ஸோ இது 2, அப்போது 2 ஸ்கேலர் எடுக்க போகிறீங்க. அப்போ நான் இதை வந்து இதோட லீனியர் காம்பினேஷனை எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்கேலர் ஆல்ஃபா பீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYயில் கண்டுபிடிச்சிட்டு அதில் அப்படியே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுட்டு டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டியில் வந்து என்ன பண்ண போகிறோம், டொமைன் ஸ்பேஸோட பேசிஸ் எலமெண்ட்டோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது கிடச்சிருக்கோம். இந்த எலமெண்ட்டை இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான வே. சரிங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வே. ரைட்டுங்களா? ஒரு சிலருக்கு தான் அது தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், R2 to R3 ரெண்டு பேசிஸ், ரெண்டு வெக்டார்ஸ் டைமென்ஷன் மாறுது. இது 2, இது 3. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது பீட்டா 1ங்கிறது இது டொமைனோட பேசிஸ், இது வந்து கோடொமைனோட பேசிஸ். ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஜென்ரல் எலமெண்ட்டை வந்து R3யில் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துகிட்டு R3யோட டைமென்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 ஸ்கேலர் எடுக்க போகிறீங்க. இப்போ இந்த எலமெண்ட்டை லீனியர் காம்பினேஷனாக பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிக்கலாம். எழுதிட்டு எக்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு என்ன சரி ஆல்ஃபா பீட்டா ஆக்சுவலாக இந்த டெக்னிக்கெலாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ 3 ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 3 ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் இப்படி வந்துடும். 3 ஆட் பண்ணால் 2 டைம் ஆல்ஃபா வந்து 2 டைம்ஸ், பீட்டா 2 டைம்ஸ், காமா 2 டைம்ஸ் வந்துடும். இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் சின்ன கிளாஸில் படித்தது தான். சரிங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா வந்து இப்படி வந்துடும். அந்த ஆல்ஃபா பீட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதில் நம்ம எக்ஸை கொடுப்பீங்க. ஓகேவா? கொடுக்கும்போது நம்ம என்ன காமா கிடச்சிரும். ஓகேவா? ஆக்சுவலாக என்ன வரும்னா இங்கே எக்ஸ் வந்து -எக்ஸாக வரும். இப்போது 1/2 x/2 -x, அதாவது அரையிலேருந்து முழுசாக கழிச்சிட்டோம்னா என்ன வரும், மைனஸ் அரைன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? அதே தான் இங்கேயும் ஒய் ப்ளஸ் பீட்டா இருக்கா, இங்கே y/2 இருக்குது. y/2 -y, அப்போது அரையிலேருந்து முழுசாக கழிச்சிச்சுன்னா -1/2 வரும். அப்போ -y/2 மட்டும் மாறும். சரிங்களா? அதே தான் இங்கேயும் -z/2ன்னு வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளான கால்குலேஷன் தான். சரிங்களா? அப்போது என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கேலர் ஆல்ஃபா பீட்டா காமாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZல கண்டுபிடிச்சி அதே இந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? வச்சுட்டு அடுத்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணோம்னா டொமைன் ஸ்பேஸோட பேசிஸோட இமேஜ் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ 1,1 0,2க்கு இமேஜ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது எக்ஸ், இது ஒய் செட்னு இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்கேலர், இந்த இடத்துல ஒரு ஸ்கேலர் கிடச்சிரும். அதே மாதிரி XY செட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த 2 ஸ்கேலர் கிடச்சிரும். ஓகேங்களா? இங்கே 1 2 3 ஸ்கேலர் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 ஸ்கேலர் கிடச்சிருக்கு. இங்கே 3 அப்படியே என்ன செய்யணும், ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றியாச்சுன்னா எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ இது எனக்கு தேவையான ரிக்வயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது என்ன ப்ராசஸ், லெட்டு இங்கே கோடொமைனாக எடுக்கணும். அப்போ லெட்டு A, B, C belongs to R3ன்னு எடுத்துக்கணும்.
அதே மாதிரி R3 டைமென்ஷன் 3னால 3 ஸ்கேலர் எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமாவை ஆரில் எடுத்துக்கோங்க. அப்போ A, B, Cயை வந்து லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸ் இன் R3 எழுதிக்கலாம். 1 1 0 பீட்டா, ஆக்சுவலாக தப்பாக எழுதுனேன், 1 1 0 1 1 0 வராதுல்ல. ஓகே, இது தப்பு நடந்துருக்கு. 1 1 0 வராது, ரெண்டும் இண்டிபெண்ட் ஆயிருமே. ஓகே, 1 1 0. சரி, நீங்கள் அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 1 1 0 1 மைனஸ் 1 0 வருமா? 1 மைனஸ் 1 0, இது நீங்கள் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 1 மைனஸ் 1 0 காமா வந்து 1 0 0. ஓகேவா? அது ஆக்சுவலாக லீனியர் இண்டிபெண்ட்டாக தானே இருக்கும். 1 1 0 1 மைனஸ் 1 0 1 0 0 செக் பண்ணிக்குவோம். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்குமா? டிட்டர்மெண்ட் வந்து போட்டாச்சுன்னா வரும் 1 into ஆக்சுவலாக டிபெண்ட் வந்துருச்சு. ஓகே, வேறு எதாவது மாற்றணும். ஓகே, இந்த இடத்துல 1 1 0 வேறு எதாவது மாற்றுமா? 1 1 0 1 1 1 1 1 1 வச்சுக்குவோம். 1 1 ஓகே, இந்த எலமெண்ட்டை மாற்றுவோம். ஓகே, 1 1 0 1 1 1 1 1 வச்சுக்குவோம். 1 1 1 வச்சுக்குவோம். 1 1 0 1 1 1 1 1 1 0 1 1 1 1 0 0 டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக இதை வச்சு நான் பண்ணுறேன். அப்போ டிட்டர்மெண்ட் நான் 0ன்னு வந்துடும். அப்போ வந்து இது வந்து பேசிஸ்ன்னு வந்துடும். அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க 1 1 1. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பேசிஸ் கண்டுபிடிக்கும். இதில் நினச்சிடலாம் ஆல்ஃபா பீட்டா காமாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஏபிசியில் கண்டுபிடிச்சிடலாம். இது ஆக்சுவலாக XY செட் எடுத்துருக்கோமா? சரி, XY செட் எடுத்துக்குவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. XY செட் ஆர்பிசி. ஓகேவா? சரி, ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் T கொடுத்துருக்காங்க. Tயில் இதோட இமேஜஸ் கண்டுபிடிச்சி அதை எழுதிடலாம். சரிங்களா? இது வந்து நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஈஸியானது தான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். நீங்கள் இப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.